சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் உள்ள வ.உ.சி. நகரில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் மறுகட்டுமானம் தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. வ.உ.சி. நகரில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்ட குடியிருப்புகளில் கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது அந்த குடியிருப்புகள் மிகவும் மோசமான நிலையில் சிதிலமடைந்து காணப்படுவதாகவும் எந்த நேரத்திலும் கட்டிடங்கள் இடிந்து விழும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பழைய குடியிருப்புகளை இடித்துவிட்டு அதே பகுதியில் பொதுமக்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் அப்பகுதி பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். ஒரு தரப்பினர் மறுகட்டுமான திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மறுகட்டுமானம் தொடர்பாக பொதுமக்களின் கருத்துகள் தொடர்ந்து கேட்கப்பட்டு வரும் நிலையில் வ.உ.சி. நகரில் புதிய குடியிருப்புகள் கட்டப்படுமா என்பது அப்பகுதி மக்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருந்தோம். மாநிலங்களுக்கு ஒரு சட்டத்தில் ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம். அந்த மீட்டிங் போடும்போது பாத்தீங்கன்னா நம்ம துறைமுக சாலைகள்லாம் வந்திருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 6 பில்டிங் அப்ப பேசுறது 6 பில்டிங் கட்ட சொன்னாங்க. பப்ளிக் என்ன சொன்னாங்க, அப்படியே வந்து 4 பில்டிங் கட்டினா போதும், அதுக்கு மேல எங்களுக்கு வேண்டாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க கட்டிருக்கீங்க சின்ன சாலைங்க 12 எடுத்து கட்டிருக்கீங்க. அதை பாத்தீங்கன்னா 300 லிட்டர் தண்ணி தருங்க ஒரு வீட்டுக்கு, கண்டிப்பா இங்க பத்தாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு போர் வாட்டர் இல்ல, உள்ள வந்து களிமண் ஏரியா. இன்னைக்கு கூட சரி உள்ள மெட்ரோ வாட்டர் நம்பிதான் அந்த இடத்துல இருக்காங்க. மெட்ரோ வாட்டர் ஒரு நாள் அந்த கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா லாரி தண்ணி வேணும். இப்ப இருக்கிற வீட்டுக்கு இப்ப நீங்க சொல்றீங்க 12, தயவு செஞ்சு 4க்கு மேல கட்டாதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீழே பார்க்கிங் வேணாம். இருக்கு கீழே பார்க்கிங் இருக்கிற இடத்துல என்னென்ன பிரச்சனை நடக்குது எனக்கு தெரியும், சரிங்களா? அதனால தயவு செஞ்சு கீழே பார்க்கிங் வேணாம். ஏன்னா ரோட்ல இருந்து எங்களுக்கு 3 அடிக்கு மேல எங்களுக்கு வீடு கட்டிட்டாங்க. அதே மாதிரி எங்களுக்கு குடி தண்ணி, போர் வாட்டரு, சாக்கடை பாத்தீங்கன்னா இங்க இருந்து எல்லாமே நம்ம மார்க்கெட் ரோடு வழியா போயிட்டு அதுல இருந்து சேனியம் போய் வழியா போயிட்டு பம்பிங் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா லாஸ்ட் சேம்பர் ஏஎஃப் பிளாக் அதுல பாத்தீங்கன்னா வாரத்துல 3 நாள் கம்பல்சரி காவா இருக்கும், சரிங்களா? அதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா அதுல இருந்து ஒரு கனெக்ட் பண்ணி மழை நீர் காவாயில இப்பதான் விட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு பிரச்சனை இல்லாம இருக்குன்னா இதுலதான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க திருப்பி அதே லைன்ல கொண்டு போவாம இளையமொழித்தூர்ல லைன் இருக்கு எஃப்எம்பி ஸ்டேஷன், அதுல விட்டீங்கன்னா இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும். எங்களுக்கு நீங்க எத்தனை பில்டிங் கட்ட போறீங்க, எத்தனை கட்ட போறீங்க, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல கட்ட போறீங்க, இதை நீங்க சொன்னீங்கன்னா நாங்க அதுக்கப்புறம் பேசுவோம். 26 நகர் அலாட்மெண்ட் 1963 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ராகுல்காந்தி பேரவை மாநில துணை தலைவர். நான் என்ன சொல்றேன் மேடம், நானும் வந்து கிட்டத்தட்ட 64 வருஷம் ஆச்சு. 64 வருஷத்துல என்னென்ன ஜனங்க கஷ்டப்படுறாங்க காரணம் என்னன்னா இங்கிருந்து பாதிக்கப்பட்டது இங்க குடியிருப்பு மக்கள் தான். காரணம் என்ன, திடீர்னு தான் பண்றீங்க, போலீஸ் ஸ்டேஷன் வரீங்க, நான் இடிக்க போட்டுறீங்க, நீ காலி பண்ணி சொல்றீங்க. அப்புறம் என்ன அவங்க ஜனங்கள் பயந்துக்க போகுது. அதுவே நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நீங்க கட்டிட்டாங்க அதை வேணான்னு சொல்ல, இடிங்க நாங்க வேணான்னு சொல்ல, மக்களுடைய கோரிக்கை தான். அவங்க சொல்றது சேம் டு சேம். இப்ப எப்படி கட்டி இருக்கோ அதே மாதிரி கட்டி கொடுக்கணும். நீ 14 கட்டி ஒரு வாசப்படி
கழிக்க ஒழிய நீங்க என்ன பண்ண 14 அடி கட்டிட்டீங்க. இந்த 14 அடிக்கல நான் பண்ணிடுவோம் 4 வாசல் கட்டி வச்சிருக்கோம். ஒரு வீட்டுல இருக்கு அவனுக்கு தெரியும், அவங்களுக்கு இவனுக்கு தெரியும். ஆகவே நாங்கள் அதை வன்மையா எதிர்க்கிறோம். நான் என்ன சொல்றேன், இதே கூட ஜனங்கள் என்ன பண்றாங்க 110%. நீங்க இருக்கிற மாதிரி சரி இருக்கிற மாதிரியே கட்டி கொடுத்தா அவங்க வாய் புதுக்குடியிருப்பு இந்த நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா 1420 லாஸ்ட் இயர் தான் இந்த புதுக்குடியிருப்பு வீடு வந்து எங்க மொத்தம் 150 ஸ்கொயர் ஃபீட். இந்த 150 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 93 வீடு வச்சாங்க, 95 வீடு விட்டாங்க. இந்த 150 ஸ்கொயர் ஃபீட்ல தான் இந்த 96 குடும்பம் இருக்கிறோம். பசங்க ரொம்ப கஷ்டமா இருக்கிறோம். எங்க இடத்துல பாதி வந்து ஆக்டிவ் சர்டிஃபிகேட் போட்டு கட்டி 46 குடியிருப்பு கொடுக்குறாங்க. இந்த 150 ஸ்கொயர் ஃபீட்ல தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். எங்களுக்கு எப்ப வீடு போட்டீங்கன்னு வந்துருது. இதுல நீங்க எப்படி கட்டி கொடுக்குறீங்களோ இருக்கிற போய் ஒரு சந்தோஷமா இருக்கும். புதுசா ஆள் வந்தா 30 நிமிடம் கூட இருக்க முடியாது. 30 நிமிடம் மாதிரி இருக்க முடியாது. அதனால இந்த கணிக நகர்ல இருப்பாங்க. நான் தான் கணிக நகர்ல இருந்தாலும் கபடி விளையாடி காட்சியில ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்தாலும் அந்த இடத்துல ஒரு நிம்மதி இல்லாதான் நாங்க நம்ம நிம்மதியா இருக்கிற போய் கட்டி கொடுங்க சார். அது போதும். நீங்க எதிர்பார்க்கிறது எவ்வளவு வீடுகள் எதிர்பார்க்கிறீங்க? இப்ப நீங்க ஐயா சொன்ன மாதிரி ஒரிஜினல் அலாட்டி இருக்கிறாங்க, வாங்கினவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னா புதுசா வெளியில இருந்து இருந்தவங்க எவ்வளோ நாம சொல்றோம். சம்பவம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்ப யார் குடியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அலாட்மெண்ட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபேக்ட் இல்லையா? இதான் நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒண்ணு, நீங்க எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல கட்ட போறேன்னு நான் சொல்ல பண்ண முடியாது. எங்க வீட்டை காலி பண்ணுனா போதுமான அவகாசம் கொடுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கொடுக்குற காசு வந்து அண்ணன் சொன்ன மாதிரி போதுமானதா இல்லை. 10,000 ரூபாய் கம்மி ஒரு வீடு கிடைக்கும். நீங்க எவ்வளவு நாள்ல கட்டி கொடுப்பீங்க ஒரு உத்தரவாதம் வேணும். எதுக்கு நாங்க கேட்கறோம்னா 7 வருஷம் ஆச்சு நாள் கட்டுறது, இது வரைக்கும் அவங்க வீடு கிடைக்கல. அதை போல எங்களுடைய நிலம் ஆகிடக்கூடாது, எங்களுடைய வாழ்வாதாரம் மது மட்டும் போயிடக்கூடாது. அதை கொஞ்சம் கருத்துல வச்சுங்க. நாங்க கூலி வேலை செய்யறவங்க தான், அன்றாட வேலைக்கு போனதான் சாப்பாடு. எங்களுடைய நிலை வறுமை போட்டுக்கு கீழே. இதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு எங்களுக்கு 4 மாடியோ போதுமானது. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கும் மேடம். அது கணக்கெடுத்திருக்கிறது, அதாவது எங்களோட ரெஜிஸ்டர்ல 1960-70 இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு 1668 வச்சவங்க. இவ்வளவு குடும்பங்களுக்கு நம்ம வீடுகள் கொடுத்துருக்கோம், 3 பேஸா கொடுத்துருக்கோம், வேற வேற சைஸ்ல. இதுல இப்போ நாங்க தோராயமா கணக்கெடுப்பு எடுத்ததுல வந்து இது அப்படியே டபுள் மடங்கு ஆகும். அப்போ 3200 வீடுகள் நாங்க இப்ப நீங்க குடியிருக்கிற இடத்துலயே கட்டணும். சரிங்களா? நான் இப்ப இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு பகுதியை நான் நடந்து சுற்றி பார்த்துட்டு தான் வந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு பாதி வந்து பூமிக்குள்ளதான் இருக்கு. அந்த வாசல் அவங்களால பயன்படுத்த முடியாம வேற பகுதி வழியா உள்ள போறாங்க. மாடிக்கட்டு படிக்கட்டு ஏறுறதுக்கு அது எல்லாம் அந்த இரும்பு பகுதியெல்லாம் பெரிய மாதிரி இருக்குது, பிளாஸ்டிக் எல்லாம் போயிட்டு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சூழ்நிலையில இருக்குது. நீங்க அவங்க செலவு பண்ணி டீம் எல்லாம் போட்டு கொஞ்சம் முன்னாடி எடுத்து கட்டி கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ் குடியிருக்கிறீங்க. நான் இந்த போஸ்ட் எம்டி அர்பன் ஹேபிடேட்டுக்கு வந்து ஜூலை 1ஆம் தேதி பதவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வரிசையா எங்களுக்கு வந்து நிறைய மீட்டிங்ஸ், சிஎம் லெவல் ரெவ்யூ, அதாவது இந்த துறையை பற்றின ஆய்வு எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பட்ஜெட்டுக்கு உள்ள டிஸ்கஷன்ஸ் 2-3 தடவை முதலமைச்சரும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்க